வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். ஒவ்வொரு வீக்கும் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கக்கூடியதா இந்த பாக்ஸ் ஆஃபீஸ். அந்த வகையில இந்த வீக் ரிலீஸ் ஆயிருக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ வாங்க பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ்ல நம்ம பார்க்க போற படம் சைரன். ஆண்டனி பாக்கியராஜுடைய டைரக்ஷன்ல ஜெயம் ரவியுடைய நடிப்புல வெளிவந்து வெற்றிகரமா ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் சைரன். சைரன் படத்தினுடைய டைரக்டர் ஆண்டனி பாக்கியராஜ் அவர்கள் அண்ட் படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர் செல்வகுமார், படத்தினுடைய எடிட்டர் ரூபன், படத்தினுடைய பாடல்களுக்கு இசையமைச்சிருக்கிறார் ஜிவி பிரகாஷ் அண்ட் படத்தினுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் சாம் சிஎஸ் அவர்கள் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல ஜெயம் ரவி அவர்களோட சேர்ந்து கீர்த்தி சுரேஷ், யோகி பாபு மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி பத்தி சொல்லணும்னா, சைரன் அப்படின்ற டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கதைக்களம் தான் அமைச்சிருக்கிறாங்க. ஸோ சைரன் அப்படின்றது ஆம்புலன்ஸ்லையும் இருக்கும், அதே போல் போலீஸ்னுடைய வண்டிகள்லையும் இருக்கும். ஸோ இந்த சைரனுடைய இம்பார்ட்டன்ஸ் அண்ட் அதை தழுவி தான் படத்தினுடைய கதை அமைஞ்சிருக்கு. ஸோ ஹீரோவாக இருக்கக்கூடிய ஜெயம் ரவி அவர்கள் பல ஆண்டுகள் ஜெயிலில் இருப்பாங்க. ஜெயிலுக்கு எதுக்கு போனார் அண்ட் வெளியில் வந்ததுக்கு அப்புறமா பொண்ணை வந்து எப்படி அவர் பக்கம் பேச வைக்கிறது, ஏன்னா பொண்ணுக்கும் அப்பாவுக்கும் ஆகாதுன்ற மாதிரியான ஒரு கதைக்களம் இருக்கும். அண்ட் ஃபைனலாக பொண்ணு வந்து அப்பாவை பற்றி புரிஞ்சுக்கிட்டாங்களா அண்ட் எதுக்காக அவர் வந்து கொலைவெல்லாம் பண்ணார் அப்படின்றத ரிவீல் பண்ணுற விதமாக தான் படத்தினுடைய கதையை வந்து அமைச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த படத்தினுடைய முழு நீள கதையை பற்றி சொல்லணும்னா, ஜெயம் ரவி அவர்கள் முதல்ல ஃபர்ஸ்ட் டைம் அவர் வந்துட்டு ஒரு ஓல்டு கெட்டப்பில் போட்டு நடிச்சிருக்கக்கூடிய படமாக தான் இந்த சைரன் படம் அமைஞ்சிருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எப்படி போகுதுன்னே தெரியாத அளவுக்கு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக போகுது. அதுக்கு முக்கியமான காரணம் யோகி பாபு அவர்கள். அவருடைய கவுண்டராக இருக்கட்டும், அவருடைய ப்ரெசன்ஸ் இருக்கட்டும், அவருடைய ஒவ்வொரு டயலாக்குமே தியேட்டரில் இருக்கக்கூடிய ஆடியன்ஸை வயிறு குலுங்க சிரிக்க வைக்குது. அண்ட் படத்தில் ஓப்பனிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலில் இருக்கிறாரு நம்மளுடைய ஹீரோ. அண்ட் அவர் வந்து பல வருஷமாக ஜெயிலே இருக்கிறாரு. வெளியில் வந்து அவங்கவுங்க பரோலில் வாங்கிட்டுலாம் போயிட்டு வராங்க. பட் இவர் வந்து வேண்டாம் அப்படின்ற மாதிரி உள்ளே இருக்காரு. அப்புறமா அங்கே இருக்கக்கூடிய வார்டன் அவங்களே வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி பரோலில் போயிட்டு வான்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ வெளியில் வரக்கூடிய அந்த 20 நாளில் இன்னும் பலமான நிறைய சம்பவங்கள்லாம் ஏற்படுது. அந்த சம்பவங்களுக்கு காரணமே வந்து ஜெயம் ரவியாக தான் இருக்கிறார். பட் ஸ்டில் அவர் தான் பண்ணாருன்னு தெரியாத அளவுக்கு அவர் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாரு. அண்ட் ஃபைனலி அது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாங்களா அப்படின்றத செகண்ட் ஹாஃப்ல காட்டுறாங்க. அண்ட் செகண்ட் ஹாஃப்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி எதனால ஜெயிலுக்கு வந்தாரு அப்படின்ற மாதிரியான விஷயத்தையும் காட்டுறாங்க. அண்ட் ஃப்ளாஷ்பேக் ஏற்படுது. அண்ட் அவருக்கு மகள் பிறக்கிறாங்க. பிறந்ததுக்கு அப்புறம் தான் அவர் வந்து ஜெயிலுக்கு போறாருன்ட்டு. அண்ட் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் சிச்சுவேஷன்ல கொண்டு வரும்போது அவர் வந்து இந்த தப்பெல்லாம் பண்ணது தெரிய வந்து போலீஸா இருக்கக்கூடிய கீர்த்தி சுரேஷ் அவர்கள் அவரை கண்டுபிடிச்சாங்களா அண்ட் ஒவ்வொரு வாட்டியும் அவருக்கு உங்களுக்கு டவுட் வரும்போதெல்லாம் அதுக்கான எவிடன்ஸ் பக்காவா இல்லாததுனால அவரை வந்து எப்படியெல்லாம் அவரால் கரெக்டான ஒரு கேஸ் போட்டு பிடிக்க முடியல. பட் ஸ்டில் இவர் மேலே டவுட் வச்சுட்டே இருந்து கடைசியாக அவருடைய உண்மை சம்பவங்கள் எல்லாமே தெரிய வந்ததுக்கு அப்புறமா அவரை வந்து வெளியே விட்டாங்களா இல்லைன்னா ஜெயிலில் தான் பிடிச்சி போட்டாங்களான்றது. அண்ட் இவங்களுக்கு மேல் அதிகாரியாக இருக்கக்கூடிய கேரக்டரை தான் சமுத்திரக்கனி அவர்கள் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் சமுத்திரக்கனி அவர்கள் வில்லனாக ஒரு வில்லனிக்கான ஒரு போலீஸா இதுல வந்து நடிச்சிருக்கிறாரு. அண்ட் ஆஸ் யூஷுவல் அவருடைய வில்லத்தனத்தை ரொம்ப அழகா பிரதிபலிச்சிருக்கிறாரு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி போச்சுன்னு தெரியாத அளவுக்கு இருந்தது. செகண்ட் ஹாஃப் எப்படியோ போய்கிட்டே இருக்குதுன்ற மாதிரி கொஞ்சம் ஒரு லேக் இருந்தது. பட் ஸ்டில் அதுக்கான காரணம் அத்தனை லேயர்ஸை வந்து பிரிக்கிறாங்க. அவருக்கான ஃப்ளாஷ்பேக் இருக்குது அண்ட் கரண்ட்ல அவர் என்ன பண்றாரு. ஸோ ஒவ்வொரு லேயராக அந்த கதையை பிரிக்கிறதுனால அந்த டைம் வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஓவராலா ஜெயம் ரவி அவர்களுடைய பழைய தப்புக்கு எல்லாத்துக்கும் பண்ணாத தப்புக்காக ஜெயிலில் இருந்துட்டு அண்ட் இப்போ பண்ண தப்புக்கு அவர் ஜெயில் தண்டனை வாங்கினாரா இல்லையா, சைரன் மூலயமா அவருக்கு என்ன நடந்தது, கடைசியாக அவர் பொண்ணு கூட அவர் சேர்ந்தாரா இல்லையான்றதா படத்தினுடைய மீதி கதை. அண்ட் இந்த திரைப்படத்தில் ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸை ரொம்பவே பக்காவாக கொடுத்துருக்குறாங்க. எஸ்பெஷலி சாம் சிஎஸ் அவர்களுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் படத்துக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பில்லராக அமைஞ்சிருக்குது. அஃப்கோர்ஸ் படத்தினுடைய பாடல்கள் வரிகள் எல்லாமே வந்துட்டு அவ்வளோ அமேசிங்காக இருக்குது. படத்தினுடைய பாடலுக்கான இசை வந்து ஜிவி பிரகாஷ் அவர்கள் ரொம்பவே சூப்பராக அமைச்சிருக்கிறாங்க. அண்ட் இது வரைக்குமே பார்க்காத ஒரு போலீஸ் கெட்டப்பில் கீர்த்தி சுரேஷ் அவர்கள் இந்த படத்தில் அவங்களுடைய ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸும் பக்காவாக அமைஞ்சிருக்குது. இந்த வீக்கெண்டை சைரன் திரைப்படத்தை தியேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.